மகேந்திர சிங் தோனி அடிச்சாருங்க ஒரு 6 once again. Line is always a line and he is the greatest of all time. கிளைமேக்ஸ் என் லைனில் தான் முடியும்னு நானும் எதிர்பார்க்கலாம். இந்த மொத்த வேலையை நான் 2 மணி நேரத்தில் முடிச்சிட்டேன். அவங்க ஆக்சுவலி சொல்லியிருந்தாங்க சார் ஒரு half a day ஆகும் சார் அப்படின்னாங்க. பட் 1.5-2 மணி நேரத்தில் சார் என்ன முடிச்சிட்டிங்க, பரவாயில்ல சூப்பராக பண்ணிங்க சார், நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னு அவங்க ரொம்ப ஹாப்பி. நான் வேலை சீக்கிரம் முடிஞ்சுதுன்னா எல்லாருமே ஹாப்பி தானே. ஸோ நான் மொத்த இதையே ஒரு 2 ஹவர்ஸில் நடுவில் ஒண்டி கொஞ்சம் வாய்ஸ்க்கு வார்ம் வாட்டர் குடிச்சு ஒரு half an hour எவ்ரி half an hour நான் சொல்லிட்டேன் எனக்கு வார்ம் வாட்டர் ஒண்டி கொடுங்க, த்ரோட்டை கொஞ்சம் சூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹவர்ஸில் முடிச்சிட்டேன். எனக்காக சில ஸ்பெசிஃபிக் லைன்ஸ் ஆப்வியஸ்லி வச்சுருந்தாங்க. அஃப்கோர்ஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அண்ட் லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன். அதுக்கப்புறமா சில ஒரு என்னோட லைன்ஸும் கொஞ்சம் இருக்குது. அதை வந்து தே வாண்டட் தட் presence of that line. பச்சைப்புல் பத்திக்கிச்சு அப்படின்றது என்னோட ஒரு அண்ட் சிட்டிங் இன் த பாக்ஸ் அண்ட் கிவிங் அ காமெண்ட்க்கும் இந்த மாதிரி உட்காந்து ஒரு டப்பிங் பண்ணும்பொழுது there is lot of difference இல்லை பத்ரி? ஒரு ஃப்ளோவில் குத்துட்டேன். ஆமாம் எனக்கு ஏன்னா ஐ திங்க் இப்போ எனக்கு பழகிடுச்சு. ஆமாம் கரெக்ட் பழகிடுச்சு. காமெண்ட்ரின்றது எனக்கு இட் இஸ் பிகம் அ செகண்ட் நேச்சர். ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி 7 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். ஐவ் சீன் அண்ட் வாட்ச்ட் அண்ட் டன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மேட்சஸ் காமெண்ட்ரி பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அது ஆல்மோஸ்ட் ஒரு செகண்ட் நேச்சர் ஆயிடுச்சு. எஸ்பெஷலி வென் சிஎஸ்கே இஸ் பிளேயிங், மகேந்திர சிங் தோனி இஸ் பிளேயிங்னா அந்த டைத்தில் என்ன சொல்லணும் அப்படின்றது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என் பிரெயின் அந்த போய் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்துடுது. அதுவே வந்து நின்றுடுது. அண்ட் உங்களோட ஃபேவரட் ஆக்டர்னா யார்? இட்ஸ் ஒன்லி தளபதி? ஆல் டைம் ஃபேவரட் வந்து தலை தான், ரஜினி சார் தான். ஸோ மிக்ஸ்ட் ஆஃப் ரிவ்யூஸ் வந்திருக்கு கோட் பொறுத்த வரைக்கும், வெதர் இட் இஸ் டிஏஜிங் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். ஸோ பத்ரி அவர்களுக்கு எப்படி இருந்தது? இட்ஸ் entertaining movie. I think 3 hours you can go and have fun as a family. You can just watch the movie and have fun. That is what it's all about. End of the day I think நம்மளா இருக்கணும் எல்லாருமே ஐ திங்க் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கவலைகள் இருக்குது வாழ்க்கையில், எக்கச்சக்க இது போயிட்டுருக்கு. பட் 3 மணி நேரம் போய் உட்காந்தோமா, படத்தை நல்லா ஜாலியாக என்டர்டெயின் பண்ணி பார்த்தோமா, உலகத்தை மறந்துட்டு 3 மணி நேரம் உட்காந்துட்டு நல்லா இருந்ததா வெளில அப்படின்னு அதுதான் ஐ திங்க் இஸ் a good movie நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் கோட் ஹேஸ் தட். எப்படி கால் வந்தது ஃபர்ஸ்ட் பத்ரி அவர்களை? ஏன்னா இது ரெண்டாவது கேள்விக்கு நீங்கள் அப்புறமா பதில் சொல்லுங்கள். என்னன்னா நிறைய படங்கள் வந்திருக்கு அவருக்கு, he was like no to everything, வேண்டாம் படங்கள்ன்ற மாதிரி. ஏன் இந்த படம் எப்படி வந்தது? யார் கால் பண்ணா? ஆஃபர்ஸ் வந்திருக்கு முன்னாடியும், மூவிஸ் மெயின்லி ஆக்டிங்கில் வந்தது. பட் somehow it didn't work out. சம் ஓடிடி மூவிஸ் வந்தது. பட் சம்டைம் எனக்கு மீதர் கதை பிடிக்கல ஆர் சம்திங் இன் பிட்வீன் த லாஜிஸ்டிக்கல் பார்ட் ஆஃப் இட் we couldn't work it out. பட் இது பார்த்தீங்கன்னா ஐ திங்க் கோட் டீம்லேருந்து ஃபஸ்ட்டு கான்டாக்ட் வந்தப்புறம் அஃப்கோர்ஸ் மை பிஸ்னஸ் அசோசியேட் அண்ட் மேனேஜர் ஹேட் அ வேர்ட் வித் தெம். வாட் வாஸ் இட் அப்படிங்கும்போது சென்னை வர்சஸ் மும்பை மேட்ச் சார், சூப்பராக விளாடுறாரு, மகேந்திர சிங் தோனி உள்ளே விளாட போகிறாரு, அதில் வந்து ஒரு மேட்சோட முக்கியமான சீன் சார் இது, அதில் பத்ரி சாரோட வாய்ஸ் தான் சார் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கோட் டீம்லேருந்து சொன்னதுக்கப்புறமா ஐ திங்க் ஃப்ரம் தென் ஆன் எனக்கு ஒரு நோ பிரெய்னர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ திங்க் சென்னை வர்சஸ் மும்பை மேட்ச், நான் பர்சனலி ஐ ஹவ் பிளேட் 114 கேம்ஸ் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஐ பிளேட் ஆல்மோஸ்ட் 7 years வித் எம்எஸ் தான் நான் கூப்பிடுவேன் தோனியை. ஸோ அண்ட் தமிழ் காமெண்ட்ரியில் ஒரு லாஸ்ட் ஒரு 8 yearsஸாக ஐம் ஒர்க்கிங் வித் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ். ஐ திங்க் இந்த கனெக்ட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால ஐ ஸ்ட்ரெயிட் அவே டிசைடட் தட் ஓகே இது நம்ம பண்ணலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் விஜய் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். ஏன்னா நிறையா மூவிஸ் அவரோடது நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் 2008 அவரை நான் மீட் பண்ணேன். ஏன்னா லான்ச் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்திருந்தார் விஜய் வந்திருந்தார். ஸோ 2008 சிஎஸ்கேவோட பிராண்ட் அம்பாசிடராக இருந்தார் விஜய் அண்ட் நயன்தாரா 2 பேரும் வந்திருந்தாங்க. ஸோ அந்த கனெக்ட்லாம் இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து சரி நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். கிளைமேக்ஸ் என் லைனில் தான் முடியும்னு நானும் எதிர்பார்க்கல. அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது.